ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சிபிஎஸ்இ, என்சிஇஆர்டி கிளாஸ் 12 இருக்குல்லடா, அதில வால்யூம் 2 மேத்தமேட்டிக்ஸ் எக்சர்சைஸ் நம்பர் 9.3 அதில உள்ள ஒவ்வொரு கொஸ்டினும் இது ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோவா நம்ம சால்வ் பண்ணி நம்ம வீடியோவா போட்டுருக்கிறோம். இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் நம்பர் 9 அத தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் dy by dx is equal to sin inverse of x அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஜெனரல் சொல்யூஷன்? ஜெனரல் சொல்யூஷன்னா என்னன்னா y as a function of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. y as a function of x அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த சாப்டர் பார்த்தா நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலமாக தான் அந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான இதாக நம்ம இந்த சாப்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ நம்ம அந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாமா? வாட் இஸ் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்? இப்போ நமக்கு இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். வி ஷுட் லுக் ஓவர் வாட் ஆர் த வேரியபிள்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் திஸ் அப்படின்ட்டு. நமக்கு இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நமக்கு இருக்குது? வி டூ ஹேவ் நமக்கு இங்கே y அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அப்புறம் x அப்படின்னு நமக்கு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 2 வேரியபிள் y, x இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, x இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறேன். y இருக்கிறதெல்லாம் நான் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தா நமக்கு sin inverse of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே dx இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல கொண்டு வரணும். நான் வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு முறையில் என்ன பண்ணாருன்னா, சரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணுமா, அப்படின்னா நான் வந்து sin inverse of x கீழே கொண்டு வந்துடுறேன், dy அந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அதாவது என்னென்னா 1 என்ன சொல்ல sin inverse of x dx இதை மாதிரி எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டார். ஸோ யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ் 1 dy எழுதிக்கலாமா அப்படின்ட்டு. இப்படி எழுதக்கூடாது. நம்ம எல்லாமே நியூமரேட்டரில் இந்த dx இருக்கிற மாதிரி, மேலே இந்த இடத்துல dx இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல dy இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டூ த ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம எழுதலாமா? நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். அடுத்து வி கேன் கம்ப்ளீட் சொல்யூஷன். எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? dy இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம், sin inverse of x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். போன வீடியோக்கெல்லாம் பார்த்தா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். இன்டகிரேட் பண்ணியாச்சு. இன்டகிரேட் பண்ண பிறகு இப்போ எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? dy இன்டகிரேட் பண்ண y. இஃப் யூ சி sin inverse of x, sin inverse of x இன்டகிரேட் பண்ண சொன்னாங்களோ, log இன்டகிரேட் பண்ண சொன்னாலோ, நம்ம வந்து எந்த மெத்தட் மூலமாக போகணும்னா யூ ஷுட் சால்வ் பை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அதாவது இன்டகிரல் ஓவர் udv அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். யூன்னு யார் எடுக்கணும்? யூக்கு பதிலாக நம்ம sin inverse of x எடுத்துக்க போகிறோம். dvக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? dx அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். யூக்கு பதிலாக sin inverse of x, dvக்கு பதிலாக நம்ம இதை எடுக்க போகிறோம். யூங்கிறது யாரை செலக்ட் பண்ணணும்? யூ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரூல் இருக்குது, ஐலேட் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படி தானடா? ஐலேட்னா என்ன? இன்வர்ஸ், லாக்ரிதம், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கு அடுத்து எக்ஸ்பொனென்ஷியல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே யார் வந்துட்டா? இன்வர்ஸ் வந்துட்டாங்க. இன்வர்ஸ் வந்ததுனால நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம்? நம்ம வி கேன் ரைட் யூவை நம்ம sin inverse of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யூ தான் sin inverse of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் எழுதிக்கிறேன், இன்டகிரேஷன் ஆஃப் sin inverse of x dx. ஸோ இன்டகிரல் ஓவர் udvனா என்ன? வாட் இஸ் இன்டகிரல் ஓவர் udv? ஃபார்முலா என்ன? udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் ஓவர் vdu. ஓகேவா? ஸோ u என்னடா? u இஸ் ஈக்குவல் டு வாட்? sin inverse of x. dv is equal to what? dx. ஸோ dv இன்டகிரேட் பண்ணால் dv நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், duவை நம்ம u என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதாவது யூவை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ யூங்கிறது யார்? இங்கே யூங்கிறது எனக்கு sin inverse of x. நம்ம sin inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வரும்.
ஸோ டிவி இன்டகிரேட் பண்ணால் வி, டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ். ஸோ அப்புறம் நம்ம இங்கே நம்ம டியூ எழுதலாமா? டியூ வேணும்னா ஐ கேன் பிரிங் த டிஎக்ஸ் டு தட் சைடு, அந்த சைடு கொண்டு போயிடலாம். டிஎக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அந்த பக்கம் கொண்டு போனால் வாட் ஹேப்பன்ஸ்? இஃப் ஐ பிரிங் தட் சைட், ஸோ டிஎக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? u இன்ட்டு வி, இந்த u v மல்டிப்ளை பண்ண போகிறேன், வியும் டியூ மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் போட்டு வி டியூ இன்டகிரேஷனில் எழுதிடலாம். ஓகேவா? கேன் ஐ கண்டினியூ த ப்ராப்ளம்? ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணவா? ஸோ என்ன இருக்க போது? y இஸ் ஈக்குவல் டு u என்னடா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். dv என்ன? வாட் இஸ் uv? v மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ மல்டிப்ளைட் வித் எக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ, அப்படி தானடா? ஸோ இதை நம்ம மல்டிப்ளை வி இன்ட்டு டியூவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வி இன்ட்டு டியூ பண்ணும் பொழுது எக்ஸ் இன்ட்டு என்ன வந்திருக்கும்? எக்ஸ் இன்ட்டு டியூவை மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நான் இதை மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு இன்டெக்ரல் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணி ஐ ஹேவ் டு பிரிங் த ஆன்சர். இதை நான் இன்டகிரேட் பண்ணி நான் ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இதை வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக நான் இன்டகிரேஷன் பண்ணலாம். ஹவு கேன் ஐ டூ சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக நான் இன்டகிரேட் பண்ணலாம்? ஹவு கேன் ஐ ஒர்க் இட் ஆன்? இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போது நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும்? அது கூட நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டகிரேஷனுக்கான சப்ஸ்டியூஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அது கூட இந்த லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். யூ கேன் ஆல்சோ ரெஃபர் தட் டு இஃப் யூ வாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா if you have an integration f of g, f as a function of g, இந்த g உடைய டெரிவேட்டிவ் g dash இருந்துச்சுன்னா இந்த g-யை நம்ம என்னவா எடுக்க போகிறோம்? we are going to take it as t அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், வாட் யூ ஹேவ்? இங்கே உங்களுக்கு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும், நம்ம கவனிக்கணும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் அந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. இஃப் யூ டேக் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இஃப் யூ டிஃபரன்ஷியேட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் மைனஸ் 2x. அப்படி தானடா? சரி, இப்போ அதனால் அதை நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ் இங்கே பாருங்கள் இருக்கா? -2 இல்லையே சார் அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் வரி அபவுட் இட், அதை எப்படியாவது வந்துடும் உள்ளுக்கு. அது வெறும் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ டீங்கிறத இடத்த யார் எடுக்க போகிறோம்? whom we are going to consider as t. டீங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம டி அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். போகலாமா? ஸோ we are going to take substitution function, we are going to take 1 minus x square. So 1 minus x square is equal to t. இப்போ dt by dx என்ன? dt by dx is equal to dt by dx, t x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. ஸோ மைனஸ் 2x வந்துட்டா? ஓகே ஃபைன். இப்போ dx நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ dx is equal to what? dt divided by minus 2x. ஓகே, ஸோ dt divided by minus 2xன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதலாம். ஸோ y is equal to what? நம்ம மறுபடியும் அதே இதை எழுதணும். y is equal to, நான் எக்ஸை பின்னாடி எழுதியிருந்தேன், இப்போ முன்னாடி எடுத்துகிட்டு வரேன். y sin inverse of x. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தெரியாமல், நம்ம கூட தெரியாமல் பண்ணுவோம். இந்த எக்ஸோட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. யூ ஷுட் நாட் டூ தட். அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அது ஆர்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸு. ஆர்குமெண்ட்னா இந்த சைன் இன்வெர்ஸ்க்கான எக்ஸு. ஸோ இது வெளியில் இருக்கக்கூடிய தனியான எக்ஸ். அதனால தான் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண அந்த இடத்த மாற்றலாமா? இங்கே எனக்கு என்ன இருக்குது? ஸோ இங்கே எக்ஸ் எழுதிக்கிறேன், டிவைடட் பை ரூட் ஆஃப் டி எழுதிக்கிட்டுமா? டி dxக்கு பதிலாக யார் எழுதலாம்? dt divided by minus 2x எழுதலாமா? இப்போ யார் யார் கேன்சல் ஆவாங்க? எக்ஸும் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாமா? எனக்கு கேன்சல் எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் பண்ணால் எனக்கு யார் இருப்பாங்க? ரிமைனிங் இருக்க அந்த பர்சன்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை ரிமூவ் பண்ணால் வாட் ஹேப்பன்ஸ்? ஐ ஹவ் ரிமூவ்ட் இட். அந்த இடத்துல எனக்கு 1 இருக்கும். ஸோ 1 minus 1/2ங்கிறது என்னது? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஐ கேன் ரிமூவ் அவுட் சைட் தி இன்டகிரேஷன். இதை மட்டும் நம்ம தனியாக பண்ணிக்கலாமா? கேன் வி டூ இட் செப்பரேட்லி?
you do it separately. நான் தனியாக அந்த இன்டகிரேஷனை மட்டும் நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 1 divided by 1 by root t dt divided by minus 2. So who is our constant? Minus 1 by 2 is our constant. இது கான்ஸ்டன்ட். நம்ம யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுனால நம்ம -2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ யார் இருக்காங்க ரிமைனிங்? 1 divided by root t dt. ஸோ root tங்கிறது என்ன? what do you mean by root t? root tங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? how can we write root t? 1 divided by root t. நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகும்பொழுது எனக்கு என்ன வந்திருக்கும்? இன்டெக்ரல் ஓவர் t பவர் -1 by 2 dt. ஸோ t பவர் -1 by 2 எப்படி எழுதலாம்? இன்டெகிரேட் பண்ணும்போது -1 by 2 plus 1 -1 by 2 plus 1 plus integrating constant c. பவர் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ரூல்னா இன்டெகிரேஷன் ஆஃப் x பவர் n dx is equal to x பவர் n plus 1 divided by n plus 1. பவரில் என்ன இருக்கோ அதை நம்ம ஒன்றால் ஆட் பண்ணிவிட்டு அதே இதை நம்ம கீழே டினாமினேட்டரில் போட்டுற வேண்டியதான். -1 by 2 plus 1 என்ன? +1 by 2. ஸோ -1 by 2 plus 1 என்ன? +1 by 2. நான் அப்படியே போகிற போக்கில் ஒரு மைனஸை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த அதே இதுலேயும் இங்கே ஒரு மைனஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ we do have a minus here. ஓகே. ஸோ இந்த 1 by 2 மேலே போகும்பொழுது what it happens? இது தலைகீழ போகும். ஸோ இந்த 1 by 2 1 by 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். I can cancel this 1 by 2 and 1 by 2. 1 by 2வையும் 1 by 2வையும் 1 by 2வையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் t பவர் 1 by 2 இருக்குது. ஸோ t பவர் 1 by 2னா ரூட் t. t பவர் 1 by 2னா என்னது? ரூட் t. இப்போ அந்த டீக்கு பதிலாக யூ கேன் ரீப்ளேஸ் வாட்? த கிவன் ஃபங்க்ஷன். இந்த உங்களுக்கு ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்தோமோ அதை ஃபைனலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். டீயை யாராக எடுத்தோம்? வி ஹவ் கன்சிடர் டிஎஸ் என்ன? 1 minus x square. ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்ன இருக்குது? y is equal to, நான் இதையும் நான் இன்டகிரேட் பண்ணிட்டேன். இன்டகிரேட் பண்ண பிறகு எனக்கு என்ன வந்துச்சு? அங்கே ஆல்ரெடி ஐ ஹேட் அ மைனஸ் தேர். அங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சு. அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ரூட் ஆஃப் 1 minus x square. x square plus an integrating constant c. இதான் நம்ம கேள்விக்கான ஆன்சர். ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். புரியலனா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். we are there to help you. Thanks for watching the video till the end. நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். we are there to change ourselves and modify ourselves for your betterment. Love you. Thank you. Bye.